பணம் வெறும் காகிதம் இல்ல, பயன்படுத்த போற ஒரு மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி. இந்த 50% CAGR மூலமா நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்க போற லாபம் மட்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எபிசோட் 2 ஆஃப் மை ஃபினான்சியல் ஃப்ரீடம் ஜர்னி. லாஸ்ட் எபிசோட் கடைசியில நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான வரியில முடிச்சிருந்தேன். நான் பணத்தை காதலிச்சு ஓடல, பணம் இல்லாம என்னோட குடும்பம் கஷ்டப்படக்கூடாது, மத்தவங்க முன்னாடி கையேந்தி நிக்க கூடாதுன்னு வெறியில ஓடுறேன்னு சொல்லியிருந்தேன். பணம் வெறும் காகிதம் இல்ல, அது நம்ம குடும்பத்தை காப்பாத்துற கேடயம்னு லாஸ்ட் எபிசோட்ல எமோஷனலா பேசியிருந்தோம். லைஃப்ல எமோஷனல் மட்டும் பத்தாது, அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான மேத்தமெட்டிக்ஸ் இருக்கணும். நிறைய பேர் யோசிப்பீங்க, இப்போதைக்கு நீங்களே உங்களோட ஹோட்டல் பிசினஸ்ல இருந்து வர இன்கமா மட்டும் வச்சு 50 lakhs அச்சீவ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி இருக்கிறப்போ எப்படி 50 lakhs அச்சீவ் பண்ணுவீங்க? இது எப்படி சாத்தியமானு கேக்குறீங்க. ஒரு MBA கிராஜுவேட்டா நான் சும்மா காத்துல கோட்டை கட்டல, அதுக்கு பின்னாடி ஒரு மாஸ்டர் கால்குலேஷன் இருக்கு. அந்த கால்குலேஷன் என்னன்றத இந்த எபிசோட்ல டீடைல்டா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த கால்குலேஷன் நல்லா பாருங்க. நம்மளோட அல்டிமேட் டார்கெட் 2030 டிசம்பருக்குள்ள, அதாவது இன்னும் கரெக்டா 54 monthsல நம்ம 50 lakhs rupees கார்பஸ் கிரியேட் பண்ணணும். ஆரம்பத்திலேயே மந்த்லி 60,000 to 70,000 rupees இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பார்த்தா அது இப்போதைக்கு சாத்தியம் இல்லை. அதனாலதான் நம்ம இங்க பயன்படுத்த போற ஒரு மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி 20% ஆனுவல் ஸ்டெப் அப் பிளான். அதாவது வருஷம் மாற மாற நம்மளோட இன்கம் சோர்ஸும் அதிகமாகும், நம்மளோட பிசினஸ் வளரும். அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்டையும் எவ்ரி இயர் 20% இன்க்ரீஸ் பண்ணணும். இது கூட நம்ம டார்கெட் பண்ற ஆவரேஜ் ரிட்டர்ன் 15% CAGR. இப்போ இந்த 54 months டைம் லைன் கணக்க வரிசையா பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் மந்த் ஜூலை 1st இருந்து கால்குலேட் பண்ணுவோம். இயர் 1, அதாவது ஜூலை 1st இருந்து மாசம் 38,000 இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது வாரத்துக்கு 8,750 rupees, ஒரு நாளைக்கு கரெக்டா 1,266 rupees. நெக்ஸ்ட் இயர் 2ல இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட 20% இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது லாஸ்ட் இயர் இன்வெஸ்ட் பண்ண 38,000 rupeesல இருந்து 20% ஸ்டெப் அப் பண்ணணும். அப்போ ஜூலை 2027ல இருந்து மாசம் 45,600 rupees இன்வெஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இயர் 3ல லாஸ்ட் இயர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 45,600 rupeesல இருந்து 20% ஸ்டெப் அப் பண்ணுனா ஜூலை 2028ல மந்த்லி 54,720 rupees இன்வெஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இயர் 4 அண்ட் லாஸ்ட் 6 monthsல நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் மந்த்லி 65,660 rupeesல இருந்து 78,800 rupees வரைக்கும் கொண்டு போக போறோம். இப்போ இந்த மொத்த பீரியட்ல நம்ம பாக்கெட்ல இருந்து போற மொத்த லாசல் எவ்வளவு தெரியுமா? 29.2 lakhs. ஆனா இங்கதான் காம்பவுண்டிங்கோட அசல் மேஜிக் வேலை செய்ய போகுது. இந்த 50% CAGR மூலமா நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்க போற லாபம் மட்டும் 14.3 lakhs. சோ அசல் பிளஸ் ரிட்டர்ன் ரெண்டையும் சேர்த்து பார்த்தா நம்மளோட போர்ட்போலியோ 43.5 lakhsல வந்து நிற்கும். மீதி இருக்கிற கேப்ப என்னோட ஹோட்டல் பிசினஸ்ல இருந்து வரக்கூடிய growth மூலமா அதை ஃபில் பண்ணணும். எல்லாம் சரி, இந்த 15% CAGR ரிட்டர்னை எங்க இருந்து கொண்டு வர போறீங்க? ஈக்விட்டில இருந்தா, இல்ல ரியல் எஸ்டேட்ல இருந்தா, இல்ல கோல்ட் ஆர் சில்வர்ல இருந்தா? நான் எந்த ஸ்பெசிபிக் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்தோ அல்லது எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்றத இந்த வீடியோ சொல்லல. அத நான் வரக்கூடிய எபிசோட்ல தனித்தனி வீடியோவா போடுறேன். நான் எங்க இன்வெஸ்ட் பண்றேன்னு லைவா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு என்னோட அசட் அலோகேஷனை மட்டும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட 100% இன்வெஸ்ட் பண்ற 80-20ன்னு பிரிக்க போறேன். அதுல 80% வெல்த் கிரியேஷன் இன்ஜின், அதாவது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் தொகையில 80% அமௌண்ட் ஹை growth தர ஈக்விட்டி அசெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன். இதுதான் நம்ம 50 lakhs டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு வேகமா கூட்டி போகக்கூடிய இன்ஜின். நெக்ஸ்ட் 20% சேஃப்டி இன்ஜின்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன். அதாவது மீதி இருக்கிற 20% அமௌண்ட் மார்க்கெட் சரிஞ்சாலும் நம்மள தாங்கி பிடிக்கிற தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ண போறேன். இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம். இங்க நான் மந்த்லி சொன்ன 38,000 rupeesங்கிறது என்னோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் மட்டும்தான். நான் இதோட நிறுத்த போறது இல்ல. என்னோட பிசினஸ் மூலமாவோ ஆர் எனி அதர் இன்கம் சோர்ஸ் மூலமாவோ நான் எப்போல்லாம் எக்ஸ்ட்ரா இன்கம் ஜெனரேட் பண்றேனோ அந்த மொத்த பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு 50 lakhs எவ்வளவு சீக்கிரம் அச்சீவ் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அச்சீவ் பண்ணணும். காலத்தை தள்ளி போறது எனக்கு உடன்பாடு இல்ல. 54 monthsன்றது மேக்ஸிமம் டைம் லைன். பட் எக்ஸ்ட்ரா பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நம்மளோட கோலை சீக்கிரம் அடைஞ்சிடலாம். அப்போ உங்க மைண்ட்ல ஒரு கொஸ்டின் வரும், அப்படி என்ன செகண்ட் இன்கம் சோர்ஸ கிரியேட் பண்ண போறீங்கன்னு. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒன் டேல 24 hours இருக்கு. காலையில மட்டும் தான் நான் என்னோட ஹோட்டல் பிசினஸ கவனிச்சுக்க போறேன். அதுக்கப்புறம் கிடைக்கிற என்னோட ஃப்ரீ டைம்ல
என்னோட எக்ஸ்ட்ரா இன்கம் ஜெனரேட் பண்ண நான் ஒரு அதிரடியான பிளான் வச்சிருக்கேன். எனக்கு கிடைக்கிற அந்த 4 to 6 hours நேரத்துல நான் என்ன பண்ண போறேன், என்னோட அந்த சீக்ரெட் செகண்ட் இன்கம் சோர்ஸ் என்னன்னு ஒரு சின்ன கிளிம்ஸ் மட்டும் நான் இப்ப சொல்றேன். மதுரை ரோட்ல இறங்கி நான் ஒரு புது அவதாரம் எடுக்க போறேன். அது என்ன பிளான், அதுக்கு பின்னாடி இருக்கிற அமேசிங்கான பிசினஸ் பிளான் என்னன்னு எபிசோட் 3ல பார்க்கலாம். சோ நம்மளோட எபிசோட் 3 மறக்காம பார்க்க இப்பவே நம்ம ஃபினான்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 80-20 ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.